பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே பைக்கில் வந்த நபர் மீது லாரி மோதிய விபத்தில் அவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கைகளத்தூர் கிராமத்தை சேர்ந்த பெரியசாமி. இவர் பைக்கில் தேவையூர் கிராமத்தில் உள்ள திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தார். அப்போது வாலிகண்டபுரம் தனியார் கல்குவாரியிலிருந்து கல் ஏற்றி வந்த லாரி இவர் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் சிவானந்தா காலனி பகுதியில் உள்ள பஞ்சு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. மெத்தை தயாரிக்கும் மூலப்பொருட்கள் இருந்த குடோனில் ஏற்பட்ட தீ அருகிலிருந்த பந்தல் அலங்கார கடைக்கும் பரவியது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மின்கசிவால் விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தீப்பெட்டி கேட்ட இளைஞரை 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் படுகாயமடைந்த அந்த இளைஞர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதில் தொடர்புடையவர்களை தேடி வருகின்றனர். மதுரை மாநகர பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 806 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் நாங்குநேரி அருகே தீயிலிட்டு அழிக்கப்பட்டன. செல்லூர், கீரைத்துறை, தெப்பக்குளம் உள்ளிட்ட 25 காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினரின் அதிரடியால் 806 கிலோ கஞ்சா பிடிப்பட்டது. இதனை மதுரை காவல் ஆணையாளர் லோகநாதன் உள்ளிட்டோர் முன்னிலையில் எடை சரிபார்த்து தீயிலிட்டு முற்றிலுமாக அழித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.